لا إله إلا الله محمد رسول الله கலிமத்து தையிபாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை ஈமான் என்னும் விசுவாசம் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹுல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஹபீப ரப்புல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد والலம் நாயக கோமான் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹார் அமீருல் முஃமினீன் खलीफत रसूलुल्लाह इमामुल अकबर जदी कुर्रतैन मलजाई इब्न रसूलुल्लाह हसन मुज्तबा अलैहिस्सलाम وافض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் முபாரக்கான மௌலீதுல் கரீம் மீலாது ஷரீஃப் உடைய மகா விசேஷமான லைலத்து ஷரீஃப் யோம முபாரக்காவாகும் இந்த ரமதான் ஷரீஃப் பிறை 15வது இந்த தினம். மாஷா அல்லாஹ். சர்வலோக ரட்சகரும் நம் ஆரியூருக்கு அதிபதியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூர்ண பேரழகு சௌந்தரியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சியான விஷயம். ரெண்டு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐனைனி ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தீதார் ஷரீஃபை அல்லாஹுவை அல்லாஹ் எவ்வாறு இருக்கின்றானோ அல்லாஹ்வை உள்ளபடி அல்லாஹுவை முழுமையாக கண்டு பேரானந்த பரவசம் அடைந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐனைனி ஷரீஃபை நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரத் நஜ்ம்ல மாஷா அல்லாஹ் மா ஸாகல் பஸர் வ மா தகா என்பதாக அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுடைய மகா மாட்சிமையை, மகா கௌரவத்தை, மகா உன்னதத்தை, மகா சிறப்பை அல்லாஹ் பயான் செய்து தர்றான். மாஷா அல்லாஹ். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சியான விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சியானது ரெண்டு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாய் மறந்தருள் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய ஐனைனி ஷரீஃபை நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சியான விஷயம் ரெண்டு விஷயம் நாயகத்துடைய திருவாக்கு. மாஷா அல்லாஹ். முதலாவது விஷயம் குர்ரத் ஐனி ஃபி ஸலாத். நாயகன் திருவுளம் வராங்க கண் குளிர்ச்சியோட தொழுகிறது. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துக்கு தொழுகைக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய திருக்காட்சியில மூழ்கி இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை காண்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாஷா அல்லாஹ் கண் குளிர்ச்சி. அல்லாஹ்வை காண்றது ரசூலுல்லாஹ்க்கு என்ன கண் குளிர்ச்சி. மாஷா அல்லாஹ். குர்ரத் ஐனி ஃபி ஸலாத். அல்லாஹ்வை காண்றது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான மகா கௌரவமிக்க தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சி என்பதாக நாயகன் திருவிழம் வர்றார். குர்ரத் ஐனி ஃபி ஸலாத்.
முதலாவது. அதுபோல கண்மணி நாயகம் அவர்கள் திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். குர்ரத் ஐனி ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம். சையதா ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை கண்டு பேரானந்த பரவசம் அடையக்கூடிய பெருமானாருடைய புனிதமிக்க திவ்ய திரு கண்களுக்கு அல்லாஹ்வை காண்றது எப்படி குளிர்ச்சியா இருக்குதோ அதுபோல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நாயகம் காண்றது எப்படி நாயகத்துக்கு குளிர்ச்சியா இருக்குதோ அது மாதிரி நாயகத்துடைய மகா பரிசுத்தமான பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திரு ஈரக்குலை துண்டான திருமகளார் சர்வலோக பேரரசியும் நம் ஆறு லட்சமான சையதா ஃபாத்திமா நாயகத்தை தங்களுடைய திவ்ய திரு கண்களுக்கு குளிர்ச்சிங்கிறாங்க. ரெண்டு விஷயத்த நாயகத்துடைய திவ்ய திரு கண்களுக்கு குளிர்ச்சிங்கிறாங்க. ஒன்னு என்ன, அல்லாஹ்வுடைய தீதார இலாஹி. ஒன்னு தீதாரே இலாஹி, இன்னொன்னு தீதார ஃபாத்திமத்தி மாஷா दीदार इलाही दीदार फातिमती माशाअल्लाह रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम आईनानी शरीफेन माशाअल्लाह बर्द तय्यबा कुर्रत आइन ग्रान सल्लल्लाहु கண்களுக்கு குளிர்ச்சி. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய எல்லா படைப்புகளுக்கும் நாயகத்தை காண்றது குளிர்ச்சியா இருக்குது. ரசூலுல்லாஹ் காணணுங்கிறதுனால தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போகும்போது என்ன பைத்துல் குத்ஸ்ல வந்து அத்தனை அம்பியாக்களும் சேர்ந்தாங்க. நாயகத்தை கண்டிட மாட்டோமா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. கண்மன் நாஜர் வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிமே நாம என்ன இந்த ரமதானிலே நாம ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சையதுல் ஆலமீனுடைய பரக்கத் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். மாஷா அல்லாஹ். என்ன நாயகத்தை நம்முடைய வாழ்நாள்ல கண்டிட மாட்டோமா? மூத்தா போறதுக்கல்ல ஒரு நாளாவது அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிம் நாம ஜியாரத் செஞ்சிட மாட்டோமான்னு சொல்லி ரசூல்மார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள்ல உயர்ந்த அந்தஸ்தை உடைந்த ரசூல்மார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜம்சம் என்னும் அற்புத அந்த மா ஷரீஃபுடைய நாயகர் மாஷா அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும்பெரும் ரசூல்மார்கள் ஏறத்தாழ 90 பேர் மாஷா அல்லாஹ் மக்காலே வந்து கியாம் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ் பிறக்க வச்சது உலகத்துல ஏதோ மூலையில எங்கெங்கயோ மாஷா அல்லாஹ் மக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிறந்த ரசூல்மார்கள் खातमुल अंबिया वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन नूरुल्लाही ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிமுடைய ஜியாரத் ஷரீஃப்கா ஹாயிஷாஹி தாலிபாஹி மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ். இது மாதிரி என்ன டிரான்ஸ்போர்ட் வசதியான ஜமானா அல்ல, ரொம்ப ஷித்தத்தான டிராவல், பயங்கரமான கஷ்டமான டிராவல் மாஷா அல்லாஹ். எத்தனை ரசூல்மார்கள் பை வாக் வெகு தூரத்துல இருந்து வந்து மாஷா அல்லாஹ் மக்கால என்ன ஹஜ் செஞ்சுட்டு போறதுக்காக வரல, ஹஜ் செஞ்சு खातमुल अंबिया वल मुरसलीन காபாவின் நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீம் ஆயிட்டாங்கன்னா நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிமை நாம கண்டிட மாட்டோமாங்கிற ஏக்கத்துல வந்து மாஷா அல்லாஹ் 90 ரசூல்மார்கள் மக்காலே தங்கி கடைசில என்ன அவங்களோட காலத்துல நாயகம் மௌலிதுல் கரீம் ஆல சரி நம்ம இந்த ஊர்லயே மௌத்தாவி அடங்கணும்னா என்றோ ஒரு நாள் அந்த ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரது ஷரீஃப்ல மௌலிதுல் கரீம் ஆகும்போது அந்த நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருப்போர் பாத புஷ்பங்கள் அந்த நாயகத்துடைய நாலேறு ஷரீஃப் நம்முடைய கபருக்கு மேல ஒரு நாள் பட்டா போதும் மாஷா அல்லாஹ். அதை விட மிகப்பெரிய பாக்கியம் खुश नसीब ஒன்றின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மக்காலே வந்து என்ன கியாம் பண்ணி இருந்தாங்க 90 ரசூல்மார்கள் மாஷா அல்லாஹ்.
ஹனஃபி இமாமுடைய பிரதானமான சிஷ்யர், ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய இமாமுல் ஐம்மா இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட கிதாபுல் ஆசார்ங்கிற கிதாபுல் மாஷா அல்லாஹ் இப்ப நான் சொல்ற விஷயத்தை பதிவு செய்யறாங்க. மாஷா ஆதாரத்தோட மாஷா அல்லாஹ் நாம எந்த விஷயத்தை இங்க பயான் செய்யற அல்ஹம்துலில்லாஹ். ஹனஃபி மذஹபுடைய சொன்ன போல ஷாஃபி மذஹபுக்கு ஹனஃபி மذஹபுக்கு பெரிய வித்தியாசம் என்ன? பொதுவான ஒரு ஆமியான பேச்சு நான் பேசுறேன். பொதுவான ஜனங்களுக்கு ஹனஃபி மذஹபுல எப்படி தெரியும்? கரெக்டா படி நடுக்காரன் பேர் ஹனஃபி மذஹபுனா பிஸ்மி சொல்லாம அவங்க மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க. பிஸ்மி சொன்னா ஷாஃபி மذஹபு, பஸ்மலா ஓதுனா ஷாஃபி மذஹபு. இப்ப நம்ம பள்ளியில தர்கா பள்ளியில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவான். ஆலிம்சா தொழுகிறார் ஓதுவார். மேட்டுப்பள்ளி எப்படி ஓதுவான்? பிஸ்மில்லாஹ்னு ஓதுவான். அது ஷாஃபி, இது ஹனஃபி. பொதுவான ஜனங்களுக்கு மذஹபுல எத்தனை விஷயம் இருக்குது. பொதுவான ஜெனரலான நாலேஜ் என்ன? ஷாஃபி பள்ளின்னு சொன்னா பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதுவாங்க. ஹனஃபி பள்ளினா மாஷா அல்லாஹ் என்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க. கரெக்டா படி கைவிட்டு வரட்டு போடு. இதுதான் பொதுவான விஷயம். இந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதுறது, அதாவது பஸ்மலா ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவை சார்ந்ததா இல்லையாங்கிற விஷயத்துல அதிகமான டிஸ்கஷன் மாஷா அல்லாஹ் என்ன ஹனஃபி இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அவங்க செய்யல. இமாம் ஹனஃபி அதுல சுக்கூத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இமாம் ஹனஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட், இப்ப கிதாபுல் ஆசாருடைய முஸன்னிஃப் அதை எழுதுறாங்க இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். அவங்க தான் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. மாஷா சொல்ல புரியுதா? நம்ம தைக்கா புடியலோ நம்ம முரீதுகள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன குர்ஆன் ஹதீஸோட தெளிவான இல்மோட இருக்கணும். மாஷா அல்லாஹ் நம்ம தைக்கா நடக்கிற மஜ்லிஸ் என்ன சீசன் மஜ்லிஸ் அல்ல. இது அல்ஹம்துலில்லாஹ் தாயிமான மஜ்லிஸ். மாஷா அல்லாஹ் என்ன பள்ளியில போறோம்னா சீசன், அது ரமலான் முடிஞ்சோன்னு என்ன ஷவ்வால் 1க்கு மோதினாரும் இமாம் தான் நிப்பாராங்க. விளங்குச்சா? இது மாதிரி அது மாதிரி என்ன நம்ம மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் இது சீசன் மஜ்லிஸ் அல்ல. மாஷா அல்லாஹ் இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஃபைசான் மாஷா அல்லாஹ் தாயிமான மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் காதிய காலியாவுடைய சில்சிலா சரி. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கிதாபுல் ஆசார் கிதாபுல பேர். அந்த கிதாபுல இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க 90 ரசூல்மார்கள். மாஷா அல்லாஹ் அது 90 பேர் குறிப்பா காபத்துல்லாஹ் ஷரீஃபை சுத்தி மாஷா அல்லாஹ் தத்ஃபீன் ஆயிருக்கிறாங்க. அதுல பிரபலமான ரசூல்மார்கள் எல்லாம் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒட்டகைய மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு போற ஒட்டகை. அவங்களோட ஒட்டகையை அறுத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான்னு ஹதீஸ்கள் வருது. மாஷா அல்லாஹ் நாயகத்து நம்முடைய கண்மன் திருவாக்கு எல்லா நரகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறானோ அந்த முழு அதாபுல பாதி அதாபு அல்லாஹ் கொடுப்பானா சாலிஹ் நபியுடைய ஒட்டகையை அறுத்தவனுக்கு மட்டும் வச்சாரு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அவங்களோட கௌம் சமூகம் சொன்னானோ நாங்க உங்களை அல்லாஹ்ட நபி ரசூல்னு ஃபைட் பண்ணோம்னா நம்புறோம்னு சொன்னா என்ன மலைக்கு உள்ள இருந்து ஒரு ஒட்டகத்தை வர வைங்க. மூஜிசா அற்புதமா நம்ம அவுலியாக்கள்ல கராமத்து சொல்றோம்ல அமர் என்ன நபிமார்கள் மூலமா வந்தா மூஜிசா மாஷா அல்லாஹ். ஒட்டகம் எல்லாம் என்ன மலைக்குள்ளதான் வரும், ஒரு ஒட்டகம் குட்டி போடும். ஆனா அவன் என்ன சொன்னா ஒரு மலை உள்ள இருந்து ஒட்டகத்தை வர வைங்க, நீங்க நபினா அல்லாஹ்ட ரசூல்னா நாங்க கூட நம்புறோம். தாவூத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. சாலிஹ் நபியோட துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்கி மலைக்கு உள்ள இருந்து ஒரு ஒட்டகத்தை மூஜிசாவா அல்லாஹ் வர வச்சான். மாஷா அல்லாஹ் அது என்ன ஒரு ஒட்டகத்துடைய இனவிருத்தியில 2 ஒட்டகம் சேர்ந்து ஒரு பெண் ஒட்டகம் குட்டி போட்ட ஒட்டகம் அல்ல சாலிஹ் நபி ஒட்டகம் மலை உள்ள இருந்து வந்து ஒட்டகம் அல்லாஹ்வுடைய குதிரத்துல சாலிஹ் நபியோட மூஜிசா. அந்த ஒட்டகையை அறுத்து விட்டானுவோ. அது அறுத்தவனுக்கு என்ன நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயை நமக்கு சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் உள்ள மொத்த பேருக்கு அல்லாஹ் எவ்வளவு அதாபு கொடுக்குறானோ அதுல பாதி அதாபு அந்த ஒட்டகை அறுத்தவனுக்கு நாங்க நாயகம். மாஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட மூஜிசா உள்ள சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம்
ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு கீழே அவங்களோட கபர் ஷரீஃப் இருக்குறாங்க கிதாபுல் ஆசார்ல இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் மாஷா. எதுக்காக? खातमुन अंबिया वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन जद्दुल हसन वल हुसैन जीनत फर्श जमीन जानशीन अर्श बरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मुशर्रफ करम மஜ்து வல்லம் நாயக கோமான் மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல முரிதுல் கரீமாய் வரும்போது அந்த நாயகத்தின் தெய்வீக திவ்யத்தின் ஒரு பாத புஷ்பங்கள் என்ன நம்முடைய கபர் மேல ஒரு நாள் பட்டுட்டாங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் வேற எது இல்லைன்னு விளங்குறாங்க சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தை அல்லாஹ் யாருக்கு திறந்து காட்டுமா? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு தான் அல்லாஹ் காட்டுவான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்துடைய பேர் நம்ம காதல்ல காலமெல்லாம் நாம் என்ன கரைந்து மறைந்து மூழ்கி மாய்ந்து போகலாம் கோபிங் செய்வானா மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலி நலிமுடைய பாசாத ஜியாரத்துக்கு அப்படி என்ன நபிமார்களும் ரசூல்மார்களும் தாலிப் ஆவறாங்க ஆயிஷா ஆவறாங்க. அந்த நாயகம் கொடுத்து அந்த நாயகம் சையதுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்து வல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மந்திரம் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு ரெண்டு விஷயம் குளிர்ச்சி. ஒன்னு அல்லாஹ்வை குர்ரத் ஐனி ஃபி ஸலாத் தொழுகையில மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய திருக்காட்சி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்காட்சி மாஷா அல்லாஹ். தொழுகைங்கிறது என்ன? மூமின்களுக்கு மேராஜ் ஸலாத் மேராஜுல் மூமின்ங்கறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம என்ன சம்பாஷணை செய்யறது உரையாடுறது மாஷா அல்லாஹ் முஹாதஸா முகாலமா. அல்லாஹ்வுடைய திருக்காட்சி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சி. இரண்டாவது நிஜமா என்ன திருவிழா வராங்க வகுரத் ஐனி ஃபாத்திமா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைஹா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். நாயகி மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சிங்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சி மாஷா அல்லாஹ் ஃபாத்திமா நாயகி. அந்த ஃபாத்திமா நாயகி முதலாக இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சியான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்புல் கரீமுக்கு நாயகத்துடைய கல்பு அத்ஹருல் அலீல் அலீமுக்கு மாஷா அல்லாஹ் சந்தோஷமானவங்க செய்தன அலியும் கர்ரமல்லாஹு அலைஹி ஸலாம். நாயகம் என்ன சேன அலி நாயகத்து பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத் ஷரீஃப் என்ன அது அப்படி இப்படி அளந்தெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது மாஸ்டர். சொல்லி முடிக்க வார்த்தை கிடையாது மாஸ்டர். கண்மணி நாயகத்துடைய அளவில்லாத அன்புக்கும் பிரியத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் செய்தன அலியும் கர்ரமல்லாஹு அலைஹி ஸலாம். எந்த அளவுக்கு போருக்கு போகக்கூடிய சஹாபாக்கள்லாம் அந்த போர்ல அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கிற அல்லாஹ்வுடைய எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த போர்ல ஷஹீதாகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை ஷஹாதத்துடைய பானத்தை அருந்துறதுக்கு சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் ரொம்ப உற்சாகத்தோட யுத்தங்களுக்கு போவாங்க மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நல்ல மனசுல இந்த ஹதீஸ் எல்லாம் பயிற்சிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹஜரத்துல வந்து ஒரு வீட்டுல ஒரு சஹாபி வயசான ஆளு மகா வாலிப சஹாபி எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை மட்டும் போற கூப்பிட்டாங்க. பாப்பா வயதான சஹாபி நீங்க வீட்டுல இருக்குன்னு எஜமா சொன்னாங்க. நாயகமே என் புள்ள மட்டும் ஷஹதாக்கள் கூட்டத்துல சேர்க்கிறீங்களே எஜமானே நானும் தான் வருவேன் என்ன விட்டுட்டு போயிடாது எஜமானே.
பத்ர் யுத்தத்துக்கு போகும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை யாரும் கூட்டிட்டு வருவானா நாயகம் திருவுளம் ஆயிட்டாங்க. சின்ன பிள்ளை யாரும் கூட்டிட்டு வரவானான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். பாலிகாகாத பிள்ளைகளை யுத்தத்துக்கு கூட்டு வரவானான்னு 10 வயசு தான் ஆகுது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாம கூட்டிட்டு வர்றாங்க. வரும்போதே மாஷா அல்லாஹ் என்ன யா அல்லாஹ் என் பிள்ளைய எத்தனை வயசுன்னு பேரு கேட்றாம இருக்கும் எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோட மாஷா ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. கண்மண்ணா மாஷா அல்லாஹ் அந்த சஹாபிட்ட அவர் இன்ஷா அல்லாஹ் என்ன மறுபடியும் உள்ள விஷயங்களுக்கு பார்த்துக்கலாம். குழந்தை வீட்டுக்கு அனுப்பினா நாயகம் திருவுளம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த சஹாபி நாயகத்துட்டு என்ன ஜமானே யுத்தம் பண்ணாங்கட்டி என் பிள்ளை என்ன நம்ம தங்களோட சஹாபத்துக்கு ஏதாவது கிருப செய்வாப்புல, ஒரு தண்ணி எண்ணி எடுத்து கொடுப்பாப்புல, யுத்த காலத்துல ஏதாவது ஒரு வேலை வெட்டியும் புள்ள பார்க்கட்டே ஜமானே இல்லையில குழந்தைகள் கொண்டு வரா பயந்துருவாங்க அவங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி உஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காருண்யத்தின் பிறப்பிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்ன சின்ன குழந்தைகள் வானாங்கறாங்க நாயகம் பெத்த வாப்பா என்ன யுத்தம் பண்ண கட்டியும் பரவாயில்லை ஜமானே ஏதாவது خدمத்துக்கு மாஷா அல்லாஹ் அக்பர் கபீரா. இந்த சஹாபாக்கள் மாஷா இந்த சஹாபாக்கள் யார் மாஷா அல்லாஹ் மூட்டைக்கு என்ன தோல்ல போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தற சஹாபாக்கள் இஸ்லாம போய் நான் என்ன பரவ போறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதல்ல ஃபனாவானார்கள் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதல்ல ஃபனாவானார்கள் மாஷா. நாயக வானாங்கிறாங்க வாப்பாக்கு கொடுத்து பிள்ளை என்ன எஜமானே பிள்ளை ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கட்டு எஜமானேங்கிறாப்புல. கடைசி எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்க சின்ன பிள்ளை இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அடுத்தடுத்து மாஷா அல்லாஹ் வயது வந்த பிறகு என்ன வாலிபரான பிறகு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்துடைய கிருபை கலாச்சாரத்தால 12 யுத்தத்துல பெருமானாருடைய காஸ் காதிமா இருந்தாங்க மாஷா. அப்ப ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை அருந்துறதுக்கு ஷஹீத் ஆகுறதுக்கு சஹாபாக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப தாலிபா ஹாயிஷா இருந்தாங்க மாஷா. அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கிற கண்மணி நாயகத்துடைய ரிசாலத்தை பொய்ப்பிக்கிற அந்த பொய்யர்களை குஃபார்களை முஷ்ரிக்குகளை வெட்டி வீழ்த்தணும் அது நம்மளும் ஷஹீத் ஆகணும்னு சொல்லி மாஷா. ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை சஹாபாக்கள் அந்த அளவுக்கு தாலிபா இருந்தாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் விஷயம். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எந்த போருக்கு அனுப்பினாலும் நாயகம் துஆ செய்வாங்க. எப்படி அலி நாயகம் அந்த போர்ல ஷஹீத் ஆயிட கூடாதுன்னு சொல்லி மாஷா. எப்படி அல்லாஹும்ம லா துமித்னி யா அல்லாஹ் எனக்கு நீ மௌத்தை கொடுத்துறாத ஹத்தா துரியனி அலியா அலியை காணாத நிலையில நீ எனக்கு மௌத்தை கொடுத்துறாத அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹும்ம லா துமித்னி யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்துறாத. யார் கேக்குறா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா துரியனி அலியா அலியை காணாத நிலையில. புரியுதா? விளங்குச்சா? ஜமா என்ன திருவுல பாருங்க யா அல்லாஹ் நான் உன்கிட்ட வரும்போது என் பக்கத்துல அலி இருக்குங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வத்திலையும் ஜல்வத்திலையும் மௌலாய காயினாத் மௌலல் ஆலமீன் சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் ஜாமிஉல் குர்ஆன் குர்ரத்துல் பத்தூல் அபூ துராப் நஃப்ஸ் முஹம்மது அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனா பரகாத் மின்ஹு தாரத் ஆமீன். மாஷாஅல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खास ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடயே சேர்ந்து இருக்கக்கூடிய மகா உன்னதமான பாக்கியத்தை பெற்றவங்க சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். அதன் காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எந்த போர்லயும் நான் உன்கிட்ட வர முன்னாடி அலி ஷஹீத் ஆயிடக்கூடாது. அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. யா அல்லாஹ் எனக்கு நீ மௌத்தை கொடுத்துறாத. நாயகம் கேட்கிறாங்க தனக்கு அலியை காணாத நிலையில. எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன காணணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நாயகம் தன் அலியை காண ஆசைப்படுறாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் தன் அலியை காண ஆசைப்படுறாங்க மாஷா அல்லாஹ். எல்லா இபாதத்தும் முஸ்லிம்கள்ட்டையும் வரும் முனாஃபிக்குகள்ட்டையும் வரும். முஸ்லிம்களும் தொழுவான், முஸ்லிம்களும் நோன்பு பிடிப்பான்,
முனாஃபிக்கும் தொழுவான், முனாஃபிக்கும் நம்ப பிடிப்பான், முனாஃபிக்கு பலியோட இருப்பான், முனாஃபிக்கு தொழுகைக்கு ஒண்ணு பஞ்சம் இருக்காது. குர்ஆன் சொல்லு ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாஷா அல்லாஹ். சும்மா குர்ஆன் என்ன கிளிப்புல பாடமா ஓதிட்டு போறதுக்கல்ல குர்ஆன் மாஷா அல்லாஹ். என்ன விஷயம் என்ன சப்ஜெக்ட் அங்க அது புரி முதல்ல படி முதல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க கண்மணி நாயகத்துடைய தெய்வீக ஜீவியத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியான பிதாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் தெய்வீக திவ்ய திருமண அருள் பந்தத்தில் மாஷா அல்லாஹ் முதலாவது அருந்தவர் செல்வமாக நாயகத்துடைய பரிசுத்தமான புனிதமான அந்த மாளிகையில முதல் செல்ல பேர பிள்ளையா பிறக்கிறாங்க இமாம் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பேர பிள்ளையா பிறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மூத்த சகோதரி ஹஜரத்னா சையதா ஸைனப் நாயகிக்கு மகள் உண்டு, உமாமா ரலியல்லாஹு அன்ஹா பேத்தி உண்டு நாயகத்துக்கு. ஸைனப் நாயகியுடைய புள்ள சையதா ஃபாத்திமா நாயகியுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில அது நாயகத்துடைய முதல் திருப்பேரராக மாஷா அல்லாஹ் வாரிச ரசூலாக ரசூலுல்லாஹ்வுடைய புனித வாரிசாக இந்த உலகத்தில் மாஷா அல்லாஹ் என்ன முதல்ல அவதரித்தவங்க யாரு? இமாமுல் அக்பர், 5வது கலீஃபா. முக்கியமான விஷயம் இது. தமிழ் பேசக்கூடிய ஆட்கள்கிட்டையும் சரி, தமிழ் முஸ்லிம்கிட்டையும் உருது முஸ்லிம்கிட்டையும் சரி, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன அப்படி ஸ்பிரிட் ஆகி போயிடுச்சு. தமிழ் பேசுறவங்க சொல்லுவான் 4 யாரு 4 கலீஃபான்னு, உருதுகாரன 4 யாருமா அல்ல, 5வது கலீஃபா சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ். சையதுனா அலி நாயகம் ஷஹீதான பிறகு சையதுனா அமீருல் முஃமினீன் அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முபாரக்காவுக்கு பிறகு 6 மாசம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபாவாக இருந்தாங்க மாஷா அல்லாஹ். 6 மாசம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபாவாக இருந்தாங்க மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு இந்த ஹாரிஜியத் நாஸ்பியத் மறைவு போயிடுச்சுன்னா தராவியில சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் தஸ்பீஹாத்துல கூட அலி நாயகத்தோட முடிஞ்சிடும். காரணம் என்ன? அது ஓதுறவனுக்கு ஒரு இல்மு தான் ஜாஹில், அவன் தொழு வைக்கிறவனும் ஜாஹில், தொழுகிறவனும் ஜாஹில். புரிஞ்சா? தொழு வைக்கிறவன் என்ன அவனும் ஜாஹில், தொழுகிறவனும் ஜாஹில். அவனுக்கு ஷரியத்தும் தெரியாது, ஒரு மண்ணகட்டியும் தெரியாது. கிளிப்புள்ள என்ன பைஹாட் பண்ண மாதிரி குர்ஆனை பைஹாட் பண்ணிட்டு வந்திருப்பான். இது ஒரு பிசினஸ். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா. நாயகத்துடைய ஒளிமயமான காலத்துக்கு பிறகு خلافة ராஷிதியா, خلافة ராஷிதியா 30 வருஷத்துக்கு இருக்குங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு மாஷா. 30 வருஷத்துக்கு பிறகு மில்கியத் முலூகியத் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ஜனாதிபதித்துவ ஆட்சி முடிஞ்சு ராஜ முடியாட்சி, மக்கள் ஆட்சி முடிந்து முடியாட்சி ஸ்டார்ட் ஆயிடும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால மாஷா அல்லாஹ் திருவாயை வந்து அருள் செய்யறாங்க. 30 வருஷம் ஆட்சி. முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம், இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு 10 வருஷம், மூணாவது கலீஃபா உஸ்மான் நாயகம் 12 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சா? சையதுனா அலி நாயகம் 5.5 வருஷம், 29 வருஷம், 6 மாசம் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம். நாயகத்துடைய திருவாக்கு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் தான் நிறைவடையுது மாஷா அல்லாஹ். அப்ப 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய புக்ல் உள்ள, அஹ்லுல் பைத் அத்ஹார் பேர்ல வெறுப்பு உள்ள
நாசிபியாக்கள். நாசிபினா யாருன்னா, நமக்கு வஹாபினா தெரியும் எப்படின்னு சொல்லி, அது மாதிரி நாசிபினா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நஸபு ஷரீஃப்ல நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார்ல புகதுல்ல வெறுப்புள்ளவங்க. அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பம் சொன்னா அவனுக்கு என்ன பார்க்கிறதுக்கு வெறுப்பா இருக்கும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். புரிஞ்சா? அதனாலதான் நம்முடைய இமாம் ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், ஹனஃபி இமாம், ஹனஃபி இமாம் பத்தி எத்தனை உஸ்தாது நான் பல தடவை சொல்லிக்கிறேன். எத்தனை உஸ்தாது ஹனஃபி இமாமுக்கு? எத்தனை உஸ்தாது சொல்லுவேன்? சொன்னதா 4000 உஸ்தாது ஹனஃபி இமாம். எத்தனை பேரு? எத்தனை சஹாபாக்கள் உஸ்தாது? எத்தனை சஹாபாக்கள் உஸ்தாது ஹனஃபி இமாமுக்கு? 120 சஹாபாக்கள் உஸ்தாது. மாஷா அல்லாஹ். எத்தனை சஹாபாக்கள்? 120 சஹாபாக்கள் படிச்சவங்க இமாம் அபூ ஹனீஃபா கோஃபி ரலியல்லாஹு தஆலா. அதுல 26 பேர் பதில் சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். 26 பேர் பதில் சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்துடைய खास खादिமான நாயகத்துக்கு 10 வருஷம் முழு ஹிதமத்தில் இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கூட ஹனஃபி இமாமுக்கு உஸ்தாத். மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட இருந்து இமாம் வந்தாலும் நேரடி ஹதீஸ் மாஷா அல்லாஹ் என்ன வாங்கி இருக்கிறாங்க, ரிவாயத் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாம் அனஸ் ரலியல்லாஹு இருந்து நேரடி ஹதீஸ் வாங்கி இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். படிச்சிருக்காங்க ஹதீஸ். மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட இமாம்களான அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு அவங்க மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, லவ்ல சனதான் ஹலக நோமா, 2 வருஷம் எனக்கு இல்லாட்டி நான் ஹலாக்கா போயிருப்பேங்கிறாங்க. 2 வருஷம் என் வாழ்க்கையில ஒரு 2 வருஷம் உன்னதமான வசந்த காலம் எனக்கு வாய்க்கா காட்டி நான் பாலா போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேங்கிறாங்க. என்ன 2 வருஷம்? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் 2 வருஷம் ஹாதிமா இருந்தாங்க ஹனஃபி இமாம். மாஷா அல்லாஹ். அது கூட எழுதிருப்பாங்க இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொன்னாவே ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் அத்ஹார் விஷயத்துல குர்பானா ஃபனாவா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? நம்முடைய இமாம்கள் எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல சம்பூர்ணமானவர்கள், பரிபூரணம் அடைந்தவர்கள். மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம். அதனாலதான் மாஷா அல்லாஹ் என்ன அவுலியாக்கள் அரசரான கௌசுல்லாஹ் மாஷா அல்லாஹ் மذهبல இருக்கிறாங்க. கௌசுல்லாஹ் மாஷா அல்லாஹ் மذهப ஃபாலோ பண்றாங்க. கௌசுல்லாஹ் எழுதுதா? அவுலியாக்களுடைய ராஜா மெஞ்ஞான ஜோதி खाजा மொய்னுதீன் சிஷ்தி மாஷா அல்லாஹ் மذهப ஃபாலோ பண்றாங்க. மிகப்பெரிய குதுபுல் அக்தாப் கௌஸ் காதர் அவுலியா பாஷா நாயகம் மذهப ஃபாலோ பண்றாங்க. ஜமாத் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஹக்கான தீன். அது ஹக்கான தீன் அதுதான். மாஷா அல்லாஹ். இந்த காலத்துல என்ன சுன்னத்து ஜமாத் பள்ளிங்கிற பேர்ல உள்ளவங்க கூட சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாம இருக்கான். ஷாஃபி பள்ளியில என்ன சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபரதான தொழுகையில பிஸ்மில பிடிக்கிற மூச்சு 3-4 ஆயத்து ஒரே மூச்சில் ஓதுறான். அது என்ன? ஷாஃபி மذهب படி அப்படி ஓதுறது கூடாது. ஒவ்வொரு ஆயத்தையும் நிறுத்தி ஓதணும். மாஷா அல்லாஹ். இந்த ஒரு சாதாரண அடிப்படை ஞானம் தஜ்வீது கூட என்ன தெரியாதவன்னா பள்ளிகள்ல தொழுவைக்கு வந்தா என்ன ஹாலத்தாகும்? அலிம்சாவை இந்த கோலத்துல இருந்தா புரிஞ்சா தொழுவரா எந்த கோலத்துக்கு இருப்பான்? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்மு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா அல்லாஹ். இல்மு முக்கியமானது. நமக்காகத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னான். நாயகத்துக்கு அல்லாஹ் எல்லா இல்மையும் கொடுத்துட்டான். அப்படி இருந்து நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் ஹபீபே தாங்கள் கேளுங்க, ரப்பி ஸித்னி இல்மா. யாருக்காக? நமக்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான். இல்முடைய மகத்துவத்தை காட்டுறதுக்காக. ரப்பி நாயனே ஸித்னி இல்மா, எனக்கு இல்மை நீ அதிகப்படுத்துவாயாக. மாஷா அல்லாஹ். ஞானத்தை அதிகமாக வழங்குவாயாக. ரப்பி ஸித்னி இல்மா.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுதுங்க? அஞ்சாவது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, புரிஞ்சா? ஒரு மாசத்துக்கு இல்ல, ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருந்தா கூட அது முன்னாள்னு போட்டு அந்த போஸ்ட போடுறான். மூத்தா போய் கபருக்குள்ள வச்சாச்சு ஒரு ஆளை, அந்த மீசாங்கல் வைக்கும்போது என்ன முன்னாள் மஞ்சள்னு சொல்லி அந்த போஸ்ட போடுறான். மலக்கா சொல்றது, முன்கர் நக்கீல்கா சொல்றேன், முன்னாள் பதவி எடுத்தாருன்னு சொல்லி விளைச்ச புரியுதா? பார்க்கறவங்க என்ன உலகத்துல அட ஜமாத்துல ஏதாவது ஒரு தலைவர் எடுத்திருப்பாங்கள, முன்னாள் ஜமாத்து தலைவர். அவன் கபருக்கு போயிட்டான், இப்போ செட் போயிட்டான். அவன் போனவன் என்ன அடி வாங்குறானோ சும்மா இருக்கிறானோ அல்லா ரசூல் ஆளும் அப்படியே பேருக்கு முன்னாடி முன்னாள் சேர்த்துக்குவாங்க. நம்முடைய எஜமா மாஷா அல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் 6 மாசம் கலீஃபாவா இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 மாசம் கலீஃபாவாக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் 6 மாசம் கலீஃபாவா இருந்த ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிதாபுகள் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. ஜனங்களுக்கு மத்தியில என்ன எத்தனை கலீஃபாங்க என்ன சொல்லுவான்? 4 யாருமா? புரிஞ்சா? தெரியாம அறியாத காரணம். அவன் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து 5வது கலீஃபா இல்லைன்னு மறக்கிறவன் இல்லை, அவனுக்கு தெரியல. அடா அவுலியாவை புகழ்ந்து பாடுற பாட்டு சர்க்கார் பாபா ஃபரீத் கந்தசக்கர் பேர்ல ஒரு பாட்டு இருக்கும், அல்லாஹ் முஹம்மது சாரியா ஹாஜி ஹாஜா குதுப் ஃபரீத்னு சொல்லி. அதுல என்ன சாரியாரமா கவாலா ஆலிம் சக்க தெரியல, கவாலுக்கு தெரிய போது மாஸ்டர். என்ன புரிஞ்சா? மசாலா என்ன 5 கலீஃபாக்கள் மாஷா அல்லாஹ். 5வது கலீஃபா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கிலாஃபத் புகாரி ஷரீஃப்ல ரொம்ப கௌரவமான ஹதீஸ் வந்திருக்கு மாஷா அல்லாஹ். அப்ப 5வது கலீஃபா இமாம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது சுன்னத் வல் ஜமாத் பள்ளியில என்ன அது தராவீஹ் தஸ்பீஹாத்துல அது இல்ல. எங்கேயுமே, நான் இங்க மட்டும் சொல்லல, எங்கேயுமே ரொம்ப ரேர் மாஷா அல்லாஹ். கிதாபுல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, புகாரில இருக்குது மாஷா அல்லாஹ். ஏதோ சாதனை அப்படி இப்படி உள்ள லேசான கிதாப் அல்ல, புகாரி ஷரீஃப்ல இருக்குது மாஷா அல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல இருக்குது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய கிலாஃபத்துடைய கௌரவம். ஆனா 4 கலீஃபா. காரணம் என்ன? நஸ்பியத். அவனுக்கே தெரியாம ஒருத்தங்க அப்படியே மயக்கமாக இருக்குது, கிடினஸ் சக்கர் வருது, அவனுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி என்ன சொல்லுவான்? என்ன செய்வான்? ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, 3ஆவது நாள் டாக்டர்கிட்ட போவான். அவன் சொல்லுவான் பிரஷர் கூட. யார் சொல்லுவா? இவர் உடம்புக்கு அவன் சொல்லுவான் மாஷா அல்லாஹ். டாக்டர் சொல்லுவான் பிரஷர் கூட இருக்குது குறைய இருக்குதுன்னு சொல்லி. விளங்குச்சா? அந்த மாதிரி என்ன அடிச்சீங்க? எந்த விஷயத்தையும் நாமளா திங்க் பண்ணக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் திருவிழமாறாங்க 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். خلافت 30 வருஷத்துக்கு இருக்கு மாஷா அல்லாஹ். خلافت 30 வருஷத்துக்கு இருக்கு மாஷா அல்லாஹ். ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய خلافத்துக்கு பிறகுதான் என்ன? முலூக்கியத், அரசாட்சி ஆரம்பமாகும். அரசாட்சி ஆரம்பமாகும் சொல்லி அருமநாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் வந்து அருள் செய்றாங்க மாஷா அல்லாஹ். அப்ப 5வது கலீஃபா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் இப்னு ரசூலுல்லாஹ் வஜ்ஹுல் ஆலம் முஹம்மதி سيدنا وقرة قلوبنا حسن مجتبى عليه الصلاة والسلام وقال علينا البركات منه دهر الدنام. நாயகத்துடைய மேலாம்பரமான மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் உடைய நாள் தினம் இந்த ரமலான் முபாரக் 15வது என்ன மாசம்? ரமலான் மாசம் போற 15 ஹிஜ்ரா 3வது வருஷம். ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரா 3 பதில் யுத்தத்துக்கு அடுத்த வருஷம். ஹிஜ்ரி 3 ரமலான் மாசம் போற 15
திங்கக்கிழமை பகல் நேரத்துல துஹருக்கு பிறகுதான் செய்தனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குர்ரத் ஐனான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தன அத்ஹர் அலியுல் அந்த ஹய்யுல் கைமன் அல்லாஹ் துல் ஜலால் இந்த உலகத்துல கொண்டு வந்த மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளு மணி பத்து எத்தனை மணி சார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன எஜமானுக்கு செய்தி வந்துருச்சு சையதா ஃபாத்திமா நாயகி சிறப்பான முறையில் புள்ள பெற்றுட்டாங்கன்னு சொல்லி எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே லைட்டிங் பண்ண மின்னல் வேகத்துல சையதா ஃபாத்திமா நாயகியுடைய மாளிகைக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தா சின்ன அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறாங்க மாஷா. வந்தோன்னு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தவ செல்வத்தை வாங்கி மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிமை பிறந்த குழந்தையான ஜோதிமயமாக ஜொலிக்கக்கூடிய ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய வஜ்ஹுல் கரீமை தன் திருமுகத்தை மாஷா அல்லாஹ் புரட்டி புரட்டி எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். புள்ளை வாயை திறக்க வச்சு முபாரக்கான குழந்தைகளை வாயை திறக்க வச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த திருநாவை அவன் பேசக்கூடிய திருநாவுன்னு குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றானோ அந்த திருநாவை இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் முபாரக்கான வாய்க்குள் மறைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல வந்த உடனேயே இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மாஷா அல்லாஹ் அவர்கள் அருந்தியது அரும நாயகத்துடைய முபாரக்கான உமிழ்நீர் தான் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய தெய்வீகத்தில் அந்த நாவை தான் லிசானுல் கரீமை தான் சுவைத்தார்கள் மாஷா அல்லாஹ் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம். தன் முபாரக்கான திருநாவை குழந்தையான பிறந்த குழந்தை அப்பதான் பிறந்த உம்மான மணி வைத்தவங்க வந்துக்கிறாங்க இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான வாய்க்குள்ள திருவாயில தன்னுடைய முபாரக்கான திருநாவை நுழைத்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்துட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு யா அல்லாஹ் நான் இந்த பிள்ளையை ரொம்ப நான் பிரியப்படுறேன் அல்லாஹ் நீனும் பிரியப்படுவாயாக. அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு வஅஹிப்ப மை யுஹிப்பஹு யாரெல்லாம் இந்த குழந்தையை பிரியப்படுவார்களோ அவர்களையும் நீ பிரியப்படுவாயாக மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் முஹப்பத் ஷரீஃபில் இமாம் ஹஸனுடைய முஹிப்பின்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. காரணம் மாஷா அல்லாஹ் என்ன நாம அல்லாஹ்வுடைய மஹபூபின்களாக அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட அல்லாஹ்வால் பிரியப்பட்ட அல்லாஹ்வால் இஷ்டப்பட்ட அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு உரிய அல்லாஹ்வுடைய சொந்த நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை அல்லாஹ் ரத்து செய்வானா? நாயகன் நினைச்சாவே போதும் அல்லாஹ் நடத்தி வச்சிருவான். சலாச மர்ரா 3 முறை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீம் அல்லாஹ் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்ப மை யுஹிப்பஹு யா அல்லாஹ் இந்த பிள்ளை இந்த குழந்தையை என்னுடைய இந்த தவ செல்வத்தை திருமகனை நான் ரொம்ப பிரியப்படுறேன் ரசூலுல்லாஹ் பிரியப்படுறாங்க. அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு நீனும் பிரியப்படுவாயா மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியத்திற்கு உரிய உன்னதமான அந்தஸ்துல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். வஅஹிப்ப மை யுஹிப்பஹு யாரெல்லாம் இந்த குழந்தையை இந்த தவச்செல்வத்தின் திருமகனை யாரெல்லாம் விரும்புவார்களோ யாரெல்லாம் கொண்டாடுவார்களோ யாரெல்லாம் தவதீம் செய்வார்களோ யாரெல்லாம் இக்ராம் செய்வார்களோ அவர்களையும் மாஷா அல்லாஹ் நீ பிரியப்படுவாயாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீம் மூலமாக மாபாவி தீபாவிகளான நம்மை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் பிழைகளையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிந்து சொந்த அடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் அவர்கள் தெய்வீக திருவாயால் மாஷா அல்லாஹ் நாயகன் துஆ செய்றாங்க. அதாவது இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிற குட் ஸ்வீட் மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். நான் என்ன செய்யறாங்க யாராலையும் தர முடியாத ஸ்வீட் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு தர்றாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு அருள் புரியுறாங்க அருமை நாயக திருமேனி நம் ஆரோக்கிய ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத்துல் மாஷல் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் எந்த அளவுக்கு அஸீம் ஆலா ஷான்ல இருக்குது, அர்ஃபா ஷான்ல இருக்குது. உம்மத் மாஷாஅல்லாஹ் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார மறக்கும் போது அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியானா போயிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். ஆமீன். அப்ப இந்த சங்கையான தினம், இந்த முபாரக்கான நாள், ரமலான் மாத பிறை 15வது தினம் மாஷா அல்லாஹ் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் மௌலிதுல் கரீம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கல் கரீமாஸ் துஆவுடைய பரக்கத்தை கொண்டு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய நாலு ஷரீஃபில் சதகா ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆஜிஸிங்களான ஆசீங்களான நாகிஸிங்களான நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய மஹபூபிகள் அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃப்ங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நமக்கு ஹாசிலாக்கி தரக்கூடிய, ஜாரியாக்கி தரக்கூடிய மஹப்பத் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ஸவாத் குதுஸியா நுஃபூஸ் ஆலியா பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஹப்பத் ஷரீஃபிலும் அவர்களது பேரன்ப காதலிலும் சதா குர்பானாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம்முடைய ஆளும் அல்லாஹ் நஸீபாக்கி தௌஃபீக் அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه خمسة وتفي بها حول الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة تطفي بها على الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة تطفي بها على الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه